வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் தெய்வத்தின் குரல் மூலமாகவும் நேரடியாகவும் நல்வழிப்படுத்திய காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ மகா பெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மகா சுவாமிகளை பற்றி ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை தினந்தோறும் சிந்தித்து வருகிறோம். ஒரே ஒரு செய்தியை மையமாக வைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மகா பெரியவா பக்தர் ஒருவர் காஞ்சிபுரத்திற்கு சென்று மகா பெரியவாளை தரிசித்து நமஸ்காரம் செய்த பிற்பாடு மிகப்பெரிய கூட்டம், அங்கிருக்கிற எல்லா கூட்டமும் தங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குமரல்களை, தனது குறைகளை, தனது வாழ்க்கையில் நடந்த சந்தோஷங்களை பெரியவா இடம் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பட்டுக்கோட்டை அன்பர் மகா பெரியவா இடத்திலே வந்து, பெரியவா, நான் சமீபத்திலே ஒரு கார் வாங்கினேன். அந்த கார் வாங்கியதிலிருந்து தினந்தோறும் போகிற இடமெல்லாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை பெரியவா என்று தன்னுடைய மனக்குமரலை பெரியவாயிடம் சொன்னவுடனே, பெரியவா, உனக்கு எந்த ஊர் சொன்ன? ஓ, பட்டுக்கோட்டையா? பட்டுக்கோட்டை பக்கம் கன்னியாகுறிச்சின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் மகா மாயா கோவில் ஒன்று இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில். அந்த அம்மன் கோவிலில் அந்த அம்மன் பிரார்த்தனை பண்ணிண்டு ஒரு 50 ரூபாய் அபிஷேகத்திற்காக அனுப்பி வை, உன்னுடைய குறைகளெல்லாம் தீரும் என்று மகா பெரியவா வந்த பட்டுக்கோட்டை அன்பரிடத்திலே சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுதுதான் அவருக்கு உரைத்தது. தன்னுடைய தாய் தந்தையர்கள் சின்ன வயதிலே கன்னியாகுறிச்சி கிராமத்துக்கு அழைத்து சென்று அந்த கோவிலுக்கு அழைத்து செல்கிற ஞாபகம் வந்தது. அதுதான் அவருடைய குல தெய்வமும் கூட என்ற செய்தி தெரிந்து, அப்பொழுதுதான் பெரியவா சொன்ன செய்தி, நாம் இதுவரை நாங்கள் அம்மா அப்பா இருக்கிற காலகட்டம் வரைக்கும் சின்ன வயதிலே இந்த கோவிலுக்கு போனோம். குலதெய்வ கோவிலுக்கு போகிற வழக்கமே இல்லாமல் போய்விட்டது. பெரியவா எங்களுக்கு நினைவுபடுத்தினார் என்ற சந்தோஷ உணர்வோடு அந்த கன்னியாகுறிச்சி மகா மாயா திருக்கோவில் அபிஷேகத்திற்காக 50 ரூபாய் அனுப்பிய பிற்பாடு மறுபடியும் தன்னுடைய குடும்பத்தோடு அந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த பட்டுக்கோட்டை என்பர் வழிபாடு நடத்தினார். வழிபாடு நடத்தி கொஞ்ச நாள் கழித்து, 1 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பட்டுக்கோட்டை என்பர் மகா பெரியவாடத்தில் வந்து, பெரியவா, எங்களுடைய குல தெய்வத்தை ஞாபகப்படுத்தினீர்கள், ரொம்ப சந்தோஷம். அந்த கன்னியாகுறிச்சிக்கு போய் மகாமாயா அம்பாளை வழிபட்டோம். அன்றிலிருந்து என்னமோ தெரியவில்லை, நீங்கள் உங்களுடைய அனுகிரகமோ அல்லது கோவிலுடைய அம்பாளுடைய அனுகிரகமோ தெரியவில்லை. அதற்கு பிறகு எனக்கு இதுவரைக்கும் எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகவில்லை என்கிற ஒரு சந்தோஷ செய்தியை அந்த பட்டுக்கோட்டை என்பர் மகா பெரியவா இடத்திலே தெரிவித்தார். ஏனென்றால் எப்பொழுதுமே நம்முடைய ஆன்மீக உபன்யாசகர் திருச்சி கல்யாணராமன் அவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப எளிமையான பேச்சாளர். எங்கே போனாலும் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டார், லாட்ஜில் தங்க மாட்டார். எளிய ஒரு இல்லத்திலே தங்கி அங்கிருந்து உபன்யாசத்துக்கு அவரே ஆட்டோவில் வந்து, அவர் காரில் ரயிலில் வந்தால் கூட தன்னை வரவேற்பதற்கு ஆள் வர வேண்டும் என்று நினைக்காத ஒரு நம்முடைய பிரபல ஆன்மீக பேச்சாளர் திருச்சி கல்யாணராமன் அவர்கள் ஒவ்வொரு உபன்யாசத்திலையும் சொல்லுவார், குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தோடு கோவிலுக்கு போங்கள், குலதெய்வ வழிபாடு தான் நம்முடைய குலத்தை உயர்த்தும் என்று அடிக்கடி மகா பெரியவா சொன்ன செய்தியை
போகிற இடமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஆன்மீக பேச்சாளர் திருச்சி கல்யாணராமன் அவர்களை இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி மகாபெரிவா சொன்ன செய்தியை நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு திருச்சி கல்யாணராமன் அவர்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.